வணக்கம். என்னுடைய பேர் பிஜி சுரேந்திரன். இந்த கோலாகலம் திரைப்படத்தை திரைக்கதை எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கேன். இதில் நான் ஒரு கேரக்டர்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த படத்தை பொறுத்தளவில் கோலாகலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், எந்தூசியாசம், என்டர்டெயின்மெண்ட், இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கிறனால இந்த படத்துக்கு நாங்கள் கோலாகலம் அப்படின்னு நாங்கள் டைட்டிலை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த கோலாகலம் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோலாகலமாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் குடும்பம் கோலாகலமாக ஃபீல் பண்ணோம். இந்த படத்தை பொறுத்தளவில் புதுமுகம் அமல் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. ஃபஸ்ட்டு மூவி மாதிரி அவருக்கு தெரியாது. அவர் நல்ல ஃபைட்டர், டான்ஸர், நல்ல நடிக்க தெரிஞ்சவர். இந்த படத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கதாநாயகியாக சரண்யா மோகன், ஒரு லீடிங் கதாநாயகி. அவங்க இந்த படத்தில் எங்களுக்கு கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. ஒரு துருதுரு கேரக்டர். இந்த துருதுரு கேரக்டரை அவங்கள தவிர வேறு யாருமே பர்ஃபார்ம் பண்ணால் இது எடுபட வாய்ப்பே இல்லைங்க. அவங்க அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. 100% நடிப்பாற்றல் நாங்கள் கேட்டோம்னா 150%, 200% இதில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் சரண்யா மோகன் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கஞ்சா கருப்பு தேவதர்ஷினி காம்பினேஷன். இவங்க 2 பேருமே 2 பெரிய ஒரு காமெடி ரோலில் ஜொலிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கோலாகலம் தானுங்களே, என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. அப்புறம் மனோபலா சார், பாண்டியராஜன் சார், விகேஆர் ரகு, வியட்நாவிடு சுந்தரம் சார், இன்னும் நிறைய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கல் சைடை பொறுத்தளவில் கேஎஸ் செல்வராஜ் கேமரா, ஒரு 64 படத்துக்கு மேலே கேமரா பண்ணவர். இந்த படத்தில் எங்களோட ஒர்க் பண்ணி ஒரு சின்ன பையன் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காருங்க. யூத்தாக அவ்வளோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் நல்ல ஃபாஸ்ட்டாக இந்த படம் வந்திருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங். நாங்கள் என்னதான் ஷூட்டிங்கில் ஷூட் பண்ணி அள்ளி தெரித்து பல ஷாட்டு கொண்டு வந்தாலும் அதை வெட்டி சேர்த்து ஒன்றாக்கி உருவமாக்குறது எடிட்டர் தானுங்களே. எடிட்டர் சுரேஷ் சார் சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. படம் ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இசையை பொறுத்தளவில் பரணி சாரை பொறுத்தளவில் பார்வை ஒன்றை போதுமா, பெரியண்ணாக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தில் பாட்டு போட்டிருக்காருங்க. செம ரகலை, செமத்தியான ரகலை, கமன்னு கலக்க போகிற சகலை அப்படின்னு சொல்லி யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி பாட்டு போட்டிருக்காருங்க. அதனால் அது இல்லாமல் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத, என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு ஒரு சாங் யூத்துக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஆகவே எல்லோரும் இந்த படத்தை நீங்கள் தயவுசெய்து தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். இந்த படம் கோலாகலம் ஆடியோ ரிலீஸில் உங்களை சந்திக்கிறது மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். இந்த படத்தில் 4 பாடல்கள், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு பாடல் பாடகர் மனோ பாடியிருக்காரு, மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாங்கு. எப்படி நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பண்ணணும் பார்வை ஒன்று பதிமைக்கு, அந்த மாதிரி இந்த பாடல் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதே போல் ஒரு டூயட் கண்ணில் ஒன்று ஸ்ரீராம் பார்த்தசாரதி சுமித்ரா பாடிருக்காங்க. அதே போல் செம ரகலன்னு ஒரு பாட்டு, ஒரு செம குத்து சாங்கு, அது கார்த்திக் பாடிருக்காரு. அதே போல் இல பயல நீ எடுத்து ஓட்டு ரயில்ன்ட்டு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். இதை அனுராக் ஸ்ரீராம் அண்ட் முகேஷ் பாடியிருக்காரு. 4 பாடலுமே நல்ல கொண்டாட்டமாக இருக்கும். இந்த கோலாகலம் டைட்டில் வச்சதே ஒரு கோலாகலத்தோடு சேர்ந்து தான் வச்சுருக்கோம். இது நகைச்சுவை கலந்த லவ் ஸ்டோரி, ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் முறையாக பிசி சுரேந்திரன் இயக்கியிருக்காரு, அமல் நடிச்சிருக்காரு, கேஎஸ் செல்வராஜ் கேமரா பண்ணியிருக்காரு, சுரேஷ் அரசு சார், எல்லாருமே ஹோல் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். வெற்றி படமாக்குங்க, நம்பிக்கையோடு காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். ஹாய், நான் தான் அமல் பேசுகிறேன். கோலாகலம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக ஒரு அறிமுக கதாநாயகனாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நான் அறிமுகமாகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரண்யா மோகன் மேம் ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஆஸ் யூஷுவல் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆஸ் யூஷுவல் ஒரு லவ்வு. நீங்கள் நினைக்கலாம் எல்லா தமிழ் சினிமாலையும் எல்லா டைப்ஸ் ஆஃப் லவ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு. இது புதுசு தான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்போவுமே நம்ம மாமா மச்சான் மாப்பிள்ளை பங்காளின்னு என்னென்னமோ நம்ம பேசிப்போம். இப்படி மாமா மச்சான் பங்காளின்னு பேசிக்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு உருவான ஒரு படம் தான் இந்த கோலாகலம். கே செல்வராஜ் சார் இதுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பரணி சார் இதுக்கு இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. விவேகா சார் இதுக்கு பாடலாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பை அளித்த லைவான் எவன் வெப்சைட்ஸ்க்கு என்னோட நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம், நான் ஒளிப்பதிவாளர் கே செல்வராஜ் பேசுகிறேன்.
அதாவது என்ன இதில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. நான் வந்து ஒளிப்பதிக்கு கேமராக்கு பின்னாடி தான் இருக்கேன். இருந்தாலும் முன்னாடி வந்திருக்கேன் நிறைய படங்களில். அர்ஜுன் சார் படங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும், அதே மாதிரி சுந்தர்சி படங்கள் நிறைய படம் பண்ணியிருந்தாலும், ராமராஜன் படங்கள் நிறைய படம் பண்ணியிருந்தாலும், எனக்கு ஒரு புது வழிகாட்டினாலும் இந்த படம். ஏன்னா பிகாஸ் இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஒரு எனக்கு ஒரு திருப்திகரமான தொழில் செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒர்க் பண்ண திருப்தியோடு இந்த படத்துக்கு இது கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் பாடல் காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கும். அது யதார்த்தமான ஹீரோ, ஒரு யதார்த்தமான ஹீரோயின் மாதிரி ஒரு நல்ல கான்செப்டோடு இந்த படம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து புது ஹீரோ அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் பண்ண படங்களில் புது ஹீரோ அத்தனை பேரும் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. முக்கியமாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் வைகாசி பிறந்தாசி பிரசாந்த் படம் நான் தான் பண்ணேன். அதேமாதிரி அர்ஜுன் சார் இப்போ நடித்த படத்தில் படம் நன்றி படம் நான் தான் பண்ணேன். இது மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். நான் அந்த சினிமாவுக்கு ஒரு ஹீரோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த படத்தில் நம்மளோட பங்கு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அது. ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கிறது நிறைய பேருக்கு வந்து ஆண்டவன் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து புது இயக்குனர், அதே மாதிரி புது தயாரிப்பாளர் எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த படம் வந்து பேர் சொல்லும். அதாவது ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணோம். இது வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு எனக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு, தயாரிப்பாளருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஹீரோ பெரிய என்ட்ரி அவருக்கு இந்த படம். அவரோட வரவு நல்ல ஒரு தேங்க்யூ.